வேதத்தினுடைய அடிப்படையான சில உண்மைகளை நான் கண்டு பிரமிச்சு தான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவர் நம்மை மீட்ட விதத்தை பார்த்து அதிர்ந்து போகிறேன். பாவ சரீரம் ஒழிஞ்சு போச்சு. இது எவ்வளோ பெரிய சத்தியம், எவ்வளோ பெரிய மாற்றத்தை மனுஷ சமுதாயத்துக்குள்ள உண்டாக்கணும். அறியாமையினால உண்டாகலை. முழு மனுஷ சமுதாயமும் இருள கிடக்குது. வேதத்தினுடைய மையப்பொருளே, சுசேஷத்தினுடைய மையப்பொருளே பாவ சரீரம் ஒழிஞ்சு போச்சுன்றது தான் இந்த அறியாமை கொடுமையானது. முழு மனுஷ சமுதாயத்தையும் விடுங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தை நாசமாக்கி வச்சிருக்கு இந்த அறியாமை. மட்டுமல்ல, வேதம் மிக அழகாக விவரிக்குது சத்தியத்தை. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு தான் முக்கியம். பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுவது அல்ல, ஊழியங்கள் செய்வது அல்ல. சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது எப்படி ஊழியங்கள் பயனுள்ளதாக இருக்கும்? சத்தியம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நீதியாக நடந்ததுனால எல்லோரும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டாங்களாம். எவ்வளவு அதிசயமான வார்த்தை! எல்லோரும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவ போல எல்லோரும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. எல்லோரும். இது எல்லோருக்கும் வாய்க்கப்பட்ட ஒரு அதிசயமான தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புனா தண்டனை இருக்கணும். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு வினோதமாக இருக்கு, விடுதலையை தருது. ஒரு முறை தான் ஒரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். இந்த நியாய தீர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தருது. இன்னொரு நியாய தீர்ப்பு இதை பெற்றுக்கொண்ட பின்பு அவனுக்கு அவசியம் இல்லை, அவன் நியாய தீர்க்கப்பட முடியாது. ஆனால் இது அறியாமையினால் அமிழ்ந்து போயிருக்கு. எல்லோரும் பாவிகளாக ஆக்கப்பட்டாங்க. இன்னும் விளக்கமாக சொல்லுது. இதை பார்த்தா இன்னும் எனக்கு அதிர்ச்சியை தான் தருது. நான் பாவி இல்லை, பாவியாக ஆக்கப்பட்டவன். ஒரு பெண் சொல்கிறா, நான் விபச்சாரி அல்ல, நான் விபச்சாரியாக கட்டாயத்தினால ஆக்கப்பட்டவள். என் சம்மதத்திற்கு அவங்க இடம் கொடுக்கல. அவள் எப்படி குற்றவாளியாவா? நான் பாவியாக ஆக்கப்பட்ட நான் எப்படி குற்றவாளியாவேன்? எவ்வளோ அழகாக பவுல் பேசுகிறாரு. பாவியாக நாம் ஆக்கப்பட்டது போல நாமும் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவியாக ஆக்கப்பட்டதுனால தேவன் என் பாவங்களை மன்னிக்கிறாராம், கண்டுகிறது இல்லையா? அறியாமை உள்ள காலங்கள். சரி, இப்போ நீதிமானாக ஆக்கப்பட்டாச்சு, அதனால் இனிமேல் பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். இன்னுமே பாவத்துக்கு நீ சம்மதம் கொடுக்கலாம், அப்போ பாவம் செய்யலாம். நீ சம்மதம் கொடுக்காத வரைக்கும் நீ நீதிமானாகவே மாறிடுவ. இதுதான் நம்மளுக்கு வேதம் சொல்கிற ஒரு விடுதலை. பாவியா ஆக்கப்பட்டவன் தண்டிக்கப்பட அவசியமில்லை. இதுதான் வினோதமான நியாய தீர்ப்பு. பாவியா ஆக்கப்பட்ட நான் நீதிமானா ஆக்கப்படுறேன். இது விளக்கமாக சொல்லணும்னா, நான் விரும்பாமலேயே என்ன மரணம் என்னை ஆண்டு கொள்வது, அதனால பாவம் என்கிட்ட உண்டாகுது, கீழ்ப்படியாமல் என்கிட்ட உண்டாகுது. மரணம் ஆண்டு கொள்றதுனால மரணத்துக்குள்ளே எல்லா மனுஷனும் போகிறாங்க. இது துக்ககரமான வேதனை அளிக்கக்கூடிய, சகிக்க முடியாத மன வலியை தருது. எல்லா மனுஷரும் செத்து போகிறாங்க. ஜாதி மத பேதம் இல்லாமல் உலகம் முழுசும் மரணம் ஒரு மனுஷனை ஆண்டுக்கிட்டு இருக்கு. 2000 வருஷம் கழிச்சோம். இது கொடுமை இல்லையா? நாம் மதங்களால் பிரிக்கப்பட்டிருக்கோம். தேவையில்லாத வைராக்கியத்தினால, மத சம்பிரதாயங்கள்னால சத்தியத்தை அறியாமல் தடுக்கப்பட்டிருக்கோம். எல்லா மனுஷரையும் விடுதலை ஆக்கும் நியாய தீர்ப்பு இது. நீதிமானாக எல்லா மனுஷரையும் ஆக்கும் நியாய தீர்ப்பு இது. மரணம் ஆண்டு கொண்டது போல இப்போது கிறிஸ்து இயேசு என்பவருடைய கீழ்ப்படிதலினாலே உண்டான நியாய தீர்ப்பு கிருபையை வெளிப்படுத்தியிருக்கு. அந்த கிருபை ஒவ்வொரு மனுஷனையும் ஆளுது. மரணம் ஆண்டு கொண்டது போல, பாவத்தை மரணம் ஆண்டு விளைவித்தது போல, இந்த கிருபை ஆண்டு ஒவ்வொரு மனுஷனையும் நீதி அவன்கிட்ட உண்டாக்குன்னு சொல்லுது. இது எனக்கு ஆச்சரியமான, அபூர்வமான, ஜீர்ணிக்க முடியாத உண்மை. இதனால் நான் நீதிமானாகும்படிக்கு பிரயாசப்பட வேண்டாம். அன்றைக்கி பாவியாகும்படி நான் பிரயாசப்படலை, பாவம் என்னை ஆண்டுகிட்டது. இப்போ நீதிமானாகும்படி பிரயாசப்பட வேண்டாம், நீதி என்னை ஆண்டு கொள்ளும், நற்குணங்கள் என்னை ஆண்டு கொள்ளும், பரிசுத்தம் என்னை ஆண்டு கொள்ளும், ஞானம் என்னை ஆண்டு கொள்ளும். இல்லையா? இதான் ஜீரணிக்க முடியாத உண்மை, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத உண்மை. இது விளங்கி கொள்வதற்கு நாள் எடுக்குது, பல வருடங்கள் ஆகுது. ஆனால் அதான் உண்மை.
பொறுமையாக அதை பற்றிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அது விளங்குது. ஏன்னா நம்முடைய புத்தி அது கிரகிக்கிற அளவுக்கு பலனுள்ளதாக இல்லை. நம்மகிட்ட மதியினம் இருக்குது, பலகீனம் இருக்குது, தாறுமாறுகள் இருக்குது, உண்மையில்லாத தன்மைகள் இருக்குது. இந்த தன்மைகள் நிறைந்த நாம், இச்சைகள் நிறைந்த நாம், சீர்படுத்த முடியாதவர்கள் என்ற நிலையில் இருக்கிற நாம் புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறோம். இதுதாங்க ரட்சிப்பு. பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை நமக்கு பிரசங்கிக்க வராமல் மீட்பை தர வந்தார். அந்த மீட்பு எண்ணுவதற்கு புத்திக்கு மிஞ்சினதாக இருக்கு. இனி நீ பாவத்துக்கு அடிமையாக இராமல் நீதிக்கு அடிமையாக இருப்பப்பான்றார். கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் பாவத்துக்கு அடிமையாக இராமல் நீதிக்கு அடிமையாக இருப்பானா. ஐயோ, இது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இதை நான் அப்படியே குழந்த மாதிரி ஏற்றுக்கிறேன். அது எனக்குள்ள ஏற்படுத்துகிற மாற்றத்தை நான் உத்து பார்க்குறேன். என்று என்னிடத்திலிருந்து நீதி மட்டும்தான் புறப்பட்டு வரும். நீதிக்கு அடிமை, கீழ்ப்படியாமைக்கு அடிமையாக இருந்த நான் இப்போது கீழ்ப்படிதலுக்கு அடிமையாக மாறிட்டேன். பரிசுத்தத்திற்கு என்னுடைய சுவாபம் அடிபணிஞ்சு போகுது. அசுத்தமான எதையுமே என்னுடைய சுவாபம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் ஏற்படும் மாற்றம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள தவறுகிற விஷயம். இதுதான் சுவிசேஷத்தினுடைய அச்சாணி. இதிலிருந்து நம்ம கழண்டு விடக்கூடாது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு தான் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கிட்டே இருக்கும். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறதுனால நீ நீதிக்கு அடிமையாகத்தான் இருப்ப. பாவத்துக்கு அடிமையாக இருக்க முடியாது. நான் கிருபையின் ஆட்சியில் நீ இருக்க. மேலும் சொல்றாரு, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பிதா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது போல உங்களையும் எழுப்புவார். சாவுக்கேதுவான என்று அவர் சொல்றது என்ன? என்ற இருக்க மதியினம், என்கிட்ட இருக்க பலவித பாவ பலகீனங்கள், என்கிட்ட இருக்கிற தவறக்கூடிய குணங்கள், தாறுமாறான சிந்தனைகள், வஞ்சனைகள், பொறாமைகள், இச்சைகள், இத்தனையும் நிறைஞ்ச நான் இதைத்தான் சாவுக்கு எதுவான என்னுடைய குணங்களை பிதா உயிர்ப்பிப்பார். எதிர்கால வார்த்தையில் சொல்கிறாரு, உயிர்ப்பிப்பார். அதற்கு சமயம் எடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மாற்றுறார். உயிர்ப்பிப்பார். சாவுக்கு எதுவான என்கிட்ட குணங்கள் இருக்குமானா அது சாவைத்தான் என்கிட்ட உண்டாகும். சாவுனா மரணம். அது என்கிட்ட பதிஞ்சு போயிருக்கு, பழகி போயிருக்கு, என்னோட இயல்பாக மாறி போயிருக்கு. மதியினம், நாவடக்கம் இல்லாமை, கெட்ட வார்த்தை பேசுறது, தந்திரமாக நடக்கிறது, இவைகள்லாம் அவரால் புதுப்பிக்கப்படுது, சீர்படுத்தப்படுது, உடைச்சு போட்டப்பட்டு கிறிஸ்துவின் தன்மைகள் என்ற உண்டாக்கப்படுது. உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பித்தது போல உங்களையும் தம்முடைய ஆவியினால உயிர்ப்பிப்பார். அதே ஆவியினால உயிர்ப்பிப்பார்னு என்ன? முன்னாடி அது செத்து போய் கிடக்குவையா, இப்போது ஜீவன் அடைந்துடுது. செத்து போகிற காரணத்தினால தான் பாவம் அதிலேருந்து வெளியே வந்தது. மரணம் ஆண்டது, அதனால பாவம் வந்தது. இப்போ அது இல்லை, ஜீவன் அடைஞ்சிடுச்சு, மனம் தெளிவடைஞ்சிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. நம்ம அவைகளை இப்போ வெட்கமாக பார்க்கிறோம், அருவருப்பாக பார்க்குறோம். அவசியம் இல்லையா இது? பொருளாசை நிறைய வச்சுருந்தோம், நாளை பற்றிய கவலை நிறைய வச்சுருந்தோம், மற்றவர்களை பற்றி தூஷணமாக பேசுறது நிறைய வச்சுருந்தோம், கண்களுடைய இச்சை நிறைய வச்சுருந்தோம், உண்மையை மறைச்சு பொய்யை பேச பழகி வச்சுருந்தோம், எல்லா விஷயத்திலும் மாய்மாலம் பண்ண பழகி வச்சுருக்கோம், பக்தி வேஷம் பழகி வச்சுருக்கோம், எனக்கு எனக்கு எனக்குன்னே வாழ்ந்து வாழ்ந்து பழகி இருக்கோம். எரிச்சல், கோபம், தூஷணம் நிறைஞ்சிருக்குது. எளிதாக என்னை கோபப்படுத்திட முடியும். இவைகளைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட நீக்கிட்டார். சாவுக்கு ஏதுவான இவைகளை பிதா உயிர்ப்பிக்கிறாரு. நாம் புது மனுஷர்கள், மாற்றப்பட்ட மனுஷர்கள். நம்ம இடத்துல இவைகள் காணப்பட முடியாது, தொடர்ந்து இருக்க முடியாது. சாவுக்கு ஏதுவான நான் சாவாமையே சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், அழிவுக்குரிய நான் அழியாமையே சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். அழிவுக்குரிய என்னுடைய பழைய சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்களாக மாறிவிடுகின்றன. பொருளாசை இருந்த இடத்துல இப்போ பொருளாசை இல்லை. தேவனை ஆராதிப்பதுக்கு பதில் பணத்தை ஆராதிச்சிட்டு இருந்தேன். இப்போ அது போயிடுச்சு. வசனம் சொல்லுது, பிதா உங்களை பிழைப்பூட்டுகிறார். அப்படித்தான் இயேசு சொல்கிறார்.
காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறது போல உங்களையும் உடுத்துவிக்கிறார். உங்களை பிழைப்பூட்டுகிற பிதாவை என்னவா நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. பட்சிகள் தங்களுக்கு ஆகாரத்தை சேர்த்து வைப்பதில்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பிதா உங்களையும் பிழைப்பூட்ட மாட்டாரோ? பிழைப்பூட்டுதல்னு என்ன? நம்ம வீட்டில் கோழி, பூனை, நாய், பச்சைக்கிளி இது மாதிரி உயிரினங்களை வளர்க்குறோம். அவைகளை பிழைப்பூட்டுகிறோம். நம்முடைய பாதுகாப்பில் அவைகள் வளர்க்கப்படுகின்றன. அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறோம், தண்ணியை கொடுக்குறோம், தங்கும் இடத்தை கொடுக்குறோம், வேண்டிய வசதிகளை செய்து தருகிறோம். அவைகள் சுதந்திரமாக நம்ம வீட்டில் சுற்றி வருகிறது, பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அவைகள் மேலே நம்மளுக்கு கவனம் இருக்குது. அவையெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ், நம்முடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்மால் பிழைக்கிற அனிமல்ஸ். அவைகளுக்கு ஏது ஒன்றுன்னு உண்டாச்சுன்னா, நோயோ ஏதோ வந்தால் நாம் தான் அதை முதலாக கவனிப்போம். அதுக்கு தெரியறது காட்டிலும் நமக்கு அது தெரியும். அந்த வேலையை தான் பிதா செய்கிறார். நாம் அனாதை போல் இருக்கோம். அதனால தான் பிறந்த நாளை பற்றி கவலைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். எண்ணத்தை கொடுத்துவோம், எண்ணத்தை பூசிப்போம். வீடு இல்லையே என்ன செய்கிறது, என் பிள்ளை சரியில்லையே என்ன செய்கிறது, நோய் வந்துடுச்சு என்ன செய்கிறது, கடனுக்கு என்ன செய்கிறது, வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன செய்கிறது. பிழைப்பூட்டுகிற பிதா கவலைப்படும் போது நான் கவலைப்பட வேண்டாம். அப்போ பணத்தாசை போயிடுதா? அது அந்தந்த வேலையில் தரப்படும். தேவையான அளவு தான் தரப்படும். நிறையா கொடுத்தா அது நம்ம மிதமிஞ்சி வீணாக்கிடுவோம். அதனால் தேவையான அளவு தான் தேவையானதை தருவார். பிழைப்பூட்டுகிற பிதா. இப்படி தேவனை அறிய நம்ம நீதிமானாக மாறுகிறோம். நம்முடைய வெளியான தோற்றத்தில் மாற்றம் இல்லை, நம்முடைய சிந்தனைகளையும் மாற்றம் இல்லை. ஆனால் சிந்திக்கும் விதம் மாறுது. எதை முக்கியம்னு நினச்சோமோ இது முக்கியம் இல்லைன்னு மனம் திருந்திடுது, தெளிவடையுது. இப்படி தான் வசனங்களால் நாம் தெளிவடைகிறோம், விடுதலை ஆகிறோம். முன்னாடி அந்த விடுதலை இல்லை. பணம், பொருளாசை, உலக பொருள் மேலே நம்மளுக்கு ஒரு பற்று, ஈர்ப்பு. இப்போ அது போயிடுச்சு. பிழைப்போட்டுகிற பிதான்னு அறியும் போது அது போயிடுச்சு. இப்படி தாங்க மாம்சத்தை ஆவியினால் அழிக்கிறோம். மாம்சம்னா என்ன? நம்முடைய பழைய சுவாபம், சுயநலமான சுவாபத்தை தான் மாம்சம்னு சொல்கிறோம். இந்த மாம்சம் தெளிவடைய ஆவியின் சிந்தை உண்டாகுது. இதான் ஆவியின் சிந்தை. பிழைப்போட்டுகிற பிதான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆவியின் சிந்தை வந்துடுது. எனக்குடைய தேவைகளுக்காக நான் வாழாமல் தேவனுக்காக பிழைக்க ஆரம்பிக்கிறேன். எனக்காக நான் வாழாமல் தேவன் காண்பிக்கிறபடி வாழ ஆரம்பிக்கிறேன். இது போதும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் போதும், அவர் சொல்கிறபடி செய்தால் போதும். அவருக்காக, அவரை கொண்டு, அவர் மூலமாக வாழ்கிறேன். நான் எனக்காக, என்னை கொண்டு, என் புத்தியை கொண்டு, என் திறமையை கொண்டு, பணம் பலத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு முன்பு வாழ்ந்திருந்தேன். இப்போ அது இல்லை, காணாமல் போயிடுச்சு. இவைகள்லாம் முக்கியம் இல்லை. திறமையே தேவையில்லை இந்த உலகத்தில் வாழ. தேவன் அன்பு மட்டும் எனக்கு போதும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் மட்டும் போதும். பட்டங்கள், பதவிகள் எதையும் நான் சார்ந்தில்லை. தேவன் தருகிற அரவணைப்பு போதும். வேற எந்த தகுதியும் எனக்கு தேவையில்லை. பிழைப்பூட்டுகிற பிதா என்ன யாரு? என் மேலே முழு உரிமையும் உடையவர், என் வாழ்க்கையை நடத்துகிறவர். அவர் தீர்மானித்தபடி தான் நான் வாழ முடியும். நான் தீர்மானிக்கிறபடி தான் என் வீட்டில் இருக்க நாய், பூனை, கோழி எதுவுமே இருக்கும். அது இஷ்டத்துக்கு போக முடியாது. நான் கட்டி போட்டு வச்சுருப்பேன். ஒரு கூண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். அதான் அதுக்கு பாதுகாப்பு. அதே போல் தான் பிழைப்போட்டுகிற பிதா என்னை நடத்துகிறாரு. இதனால் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, தேவன் சாவுக்கு ஏதுவான என் குணங்களை நீக்கி போடுவாரு, என்னை சீர்படுத்துகிறாரு. நீதிமானாக அவர் மாற்றுறாரு, அவர் முயற்சினால் மாற்றுறாரு. இதை நான் புரிஞ்சுக்கிடணும். புரியும் போது மனம் அமைதி கொள்ளுது, அடங்குது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தந்திரமாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சீர்கேடும் என்னை விட்டு போயிடுச்சு. முன்னாடி இருந்த பலகீனம் போய் இப்போ பலமுள்ளவனா இருக்கேன். முன்னாடி இருந்த தாறுமாறு போய் இப்போ மகிமையுள்ளவனா மாறிட்டேன். முன்னாடி இருந்த கனவீனமான குணங்கள் போய் இப்போ கனமுள்ளவனா மாறி இருக்கேன். இப்படி சாவுக்கு எதுவானவைகள் சாவாமை உடையதாகவும் அழிவுக்குரிய தன்மைகள் அழியாமை உடையதாகவும் மாறுறதுனால மரணத்தை நான் ஜெயிக்கிறேன். மரணமாய் உன் கூரெங்கே இல்லை, காணாம போயிடுச்சு. அது என்ன அழிக்காது, அது என்ன தொடராது. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தராருங்க. எவ்வளோ பெருசு.
நான் எதையோ பேசிகிட்டு இருக்கேன், நம்ம புத்திக்கு அது எவ்வளோ பெருசுன்னே விளங்கலை. நம்ம சத்தியத்தை ஆராயும் போது, அறிந்து கொள்ளும்போது அதுக்கு எடுக்கிற விடுதலை இருக்கேன் அப்பா, அபூர்வமான ஒரு வாழ்க்கையை அது நமக்கு தருது. மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம மறுரூபம் அடைந்தவர்களாக இருக்கோம். அந்த உலகத்தில் புது தன்மைகள், புது சிந்தனைகள், புது விருப்பங்கள், இளைப்பாறுதல், சமாதானம், தேவனோடு ஒரு உறவாடும் ஐக்கியம், நிலையான ஐக்கியம். அவர் முகத்தை நம்ம பார்க்குறோம். அவர் நம்ம தாங்குறாரு, சுமக்கிறாரு. சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கோம். உன்னதமானவருடைய மகிமையை பார்க்குறோம். நம்மை பாதுகாக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், அவரை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அவரை கண்ணால் பார்க்கல, நம்முடைய அனுபவமாக மாறுது. நம்முடைய விரோதிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை அவர் சமாளித்து கொடுக்குறாரு. உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வச்சுருக்கிறதுனால அவர்களால் நம்மளை தொடக்கூட முடியலை. விலகி போயிடுறாங்க, வெக்கப்பட்டு போயிடுறாங்க, மனம் திருந்தி ஒப்புரவாகவும் செய்கிறாங்க சிலர். அவர் தம்முடைய ரட்சிப்பினால் நம்மளை திருப்தியாக்குறாரு. நம்முடைய நாட்களை நீடித்த நாட்களாக அவர் மாற்றுறாரு. நம்ம ஆசீர்வதிப்பது ஒன்று தான் அவருக்கு பிரியம். இதுதாங்க ஆசீர்வாதம். பணமா, 4 வீடு, பெரிய பெரிய காரு, இதுவும் ஆசீர்வாதம் இல்லை. இதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, உண்மையான அன்பு, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதாங்க ஆசீர்வாதம். ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்க முடியாது. ஆவிக்குரியவனாக இருக்கிறது தான் ஆசீர்வாதம். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனாக ஆகவும் முடியாது. இதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் இந்த சிந்தனை உண்டாகாது. தேவனை அறிகிற அறிவினால தான் நம்ம நீதிமானாக மாறுறோம். ஆனால் சர்ச்சில் நம்மளுக்கு தப்பாக சொல்லி தந்துட்டாங்க. இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம பாவிகளாக ஆக்கப்பட்டது போல நீதிமான்களாக ஆக்கப்படுவோம் என்ற வார்த்தையை அவங்க திரிச்சு நம்ம பாவியாகவே இருக்கிறோம். அதனால் கடவுள் நம்மளை பிதா நம்மளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ரைச்சியஸ்னஸை ஊத்து பார்த்து அதுதான் நம்முடைய ரைச்சியஸ்னஸ், அதுதான் நம்முடைய நீதின்னு அவர் ஜீரணித்து கொள்கிறாராம். தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாராம். இந்த ரைச்சியஸ்னஸை நம்ம மேலே, அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை நம்ம மேலே வச்சு நம்முடைய நீதியாக அவர் கணக்கு போட்டுக்கிறாராம். அது கணக்கில் ஏமாத்துறது. இதனால் நம்ம தொடர்ந்து பாவத்தில் இருக்கோமே, அதுக்கு அவங்களால காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால் வேதத்தை இப்படி ஆராய்ச்சி பண்ணி இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ்னு ஒன்று கொண்டாந்துட்டாங்க. கணக்கிடப்படும் நீதி, இயேசுவின் நீதியை என் மேலே வச்சு கணக்கிட்டு கொள்கிறாரு. பாவியாக ஆக்கப்பட்டவன் நிறைய பாவம் செஞ்சான். இப்போ நீதிமானாக ஆக்கப்பட்ட நாம் நீதி தானே செய்யணும். அது அவங்களுக்கு தெரியலை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி பெரிதாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கப்பான்னு சொல்கிறாரு. உங்களுடைய நீதின்னு ஒன்று அவர் சொல்கிறார். அப்போது அது கணக்கிடப்பட்ட நீதி அல்ல. இயேசு கிறிஸ்து நீதியை மேலே வச்சு கணக்கிட்டு கொள்கிற நீதி அல்ல. அது உண்மையாகவே நான் நீதிமானாக நடந்து கீழ்ப்பிடுதலை கற்று தேர்ந்து அதில் தெளிவடைந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கிட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை, பொய் இல்லாத ஒரு வாழ்க்கை, பொருளாசை இல்லாத ஒரு வாழ்க்கை, மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அவதூறு பேசாத ஒரு வாழ்க்கை, கோல் சொல்வது இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் அவர் சொல்கிறாரு. தீமைக்கு பதில் நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை, பிதா சம்பூர்ணமாக இருக்கிறது போல் நாமும் சம்பூர்ணமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, சத்துருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை. இது தேவனால் விரும்பப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனால் விரும்பப்படுகிற ஒரு மனுஷன். இப்படி நம்மளை சீர்படுத்துகிறாரு. சத்தியத்தை அறிகிற அறிவு தாங்க முக்கியம். சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோம், தேடுவோம், சம்பாதிப்போம். அது விளக்கமாக இருக்குது, வேதத்தில் தான் இருக்குது. அனுதினமும் நம்ம படிக்கிற வேதத்தில் தான் இருக்குது. நான் பேசுனது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் தான் இப்போ எடுத்து பேசுகிறேன். நீதி நம்மை ஆண்டு கொள்ளும். அன்றைக்கி பாவம் நம்மை ஆண்டு கொண்டது, இப்போ கிருபை ஆளுகிறதுனால நீதி நம்மை ஆண்டு கொள்ளும். பாவ சரீரம் ஒழிஞ்சு போச்சுங்க. இந்த விடுதலையை இந்த உலகத்துக்கு அறிவிப்போம், அறியாமையை நீக்குவோம். இதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நோயிலேருந்து விடுதலை ஆகணும், கடன்லேருந்து விடுதலை ஆகணும், என் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. உட்காருடா, இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வை, உனக்கு நான் ஒன்று தரேன். சத்தியம், பாவ சரீரத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, நீதிமிக்கு அடிமையாகவும் ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக்கும் ஒரு வாழ்க்கை, ஞானத்தினால நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதை எடுத்துக்கூட. அதுக்காக இந்த உலகத்தில் பணத்துக்காக வாழாத, பிரச்சனையை நீக்கணும்னு வாழாத. என்றைக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் அதை ஜெயிக்கலாம்.
ஒவ்வொருத்தரும் தான் உன்னை ஜெயிச்சிட்ருக்கு. நீ இதை சுதந்திரிச்சிக்கோ, அதை நீ ஜெயிக்கலாம். பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத, கடனை பற்றி கவலைப்படாத, உன் நோயை பற்றி கவலைப்படாத. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். அதை பற்றி நீ கவலைப்படாமல் இருந்தாலே அதை நீ ஜெயிச்சிட்ட. அதை குறித்து நீ பயப்படாமல் இருந்தாலே அது நீ ஜெயிச்சிட்ட. நாம் மாம்சத்தின்படி சிந்திக்கிறதுனால தான் நோயை பற்றி பயப்படுறோம், பிள்ளைகளை பற்றி பயப்படுறோம், கடனை பற்றி பயப்படுறோம், கோர்ட் கேஸை பற்றி பயப்படுறோம். மாம்சத்தின்படி சிந்திக்காமல் தேவன் பார்த்து கொள்வார். எப்படி? ஆமாம், நான் என்னை பிழைப்பூட்டுகிற பிதா, அதனால் தேவன் பார்த்து கொள்வார். என் கோர்ட்டு கேஸை தேவன் பார்த்து கொள்வார், என் கடனை தேவன் பார்த்து கொள்வார். தேவன் தான் பார்த்துக்கொள்ளணும். தேவன் நம் வாழ்க்கையில் தலையிடுறார். மனுஷர் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுறாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, என் கஷ்டத்தை பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வலியை பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிரச்சனையை பாருங்க. எங்கேயோ இருக்கிற தேவனை பார்த்து பாருங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். இல்லைப்பா, குள்ள வாசம் பண்ணுறார். உன் வாழ்க்கையை அவர் கையில் எடுத்து நடத்துகிறாரு. உனக்காக உன் வாழ்க்கையை அவர் சுமக்கிறாரு. பிழைப்பூட்டுகிற பிதா. புரியுதா? அப்படித்தான் நான் தேவனை பார்க்குறேன். வேதம் ஒரு உபதேசம், ஞான உபதேசம். அந்த ஞானத்தை தூக்கி போட்டுட்டிங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துலேருந்து நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவரை ஒரு சேலையாக படித்து என்னை பாருங்கள், என்னை கூப்பிடுறேன்னு அவரை டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான். எந்த வித மாற்றமும் நம்மகிட்ட உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவ மாதிரி இயேசுவை மாதிரி நீங்கள் மாறாட்டினா வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க, இருளில் இருக்கிறீங்க. தேவையில்லை இந்த ஒரு வாழ்க்கை. அவர் நம்மளை புதுப்பிக்கிற தேவன், அவர் நம்மளை நேசிக்கிற தேவன். அன்பு ரெண்டு பக்கமும் வரணுங்க. அவர்கிட்டேருந்து வர அளவு என்கிட்டேருந்தும் அன்பு அவரை நோக்கி புறப்படணும். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் எங்கேயோ படுத்து தூங்கிட்டு எப்பமாவது விழிச்சு பார்க்குறேன் அப்படின்னு பதில் சொல்லுவாரா? கிடைக்காது எட்டாவது தூரத்துக்கு தேவன் நான் பற்றி பேசலை. அவர் பிழைப்புட்டுகிற பிதா, அந்தரங்கத்தில் வாசம் பண்ணுகிற பிதா. வெளியரங்கமாக பார்க்க முடியாது. அவர் இந்த மாதிரியான மனுஷ போதனைகளால் அவர் அணுக முடியாதுங்க. அவர் தன்னை வெளிப்படுத்த உபதேசங்களை தராரு, சத்தியத்தை தராரு. அது மூலமாக தான் அவரை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிப்போம், பூர்ணமான விடுதலையை அனுபவிப்போம், வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுவோம், கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக ஜீவிக்கிறார்.